வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம இருக்கிறது ஸ்ரீ ஸ்ரீ தாக்கூர் அனுகுல் சந்திரா அவர்களுடைய ஸ்ரீ மந்திர் பார்த்தீங்கன்னா சென்னை பம்மல் பகுதியில் இருக்கிற சங்கர் நகரில் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்ரீ மந்திர் கட்டி 25வது ஆண்டு விழாவை இன்னைக்கு வெகு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒடிசிய மக்கள் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக மக்களும் சேர்ந்து இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை தான் இன்னைக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்த்து மகிழ்ச்சியாக கொண்டாட போகிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கோல போட்டி, ட்ராயிங் காம்படிஷன், செக்கப், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பொதுநலன் கருதி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்ரீ மந்திர் அதை சுற்றி அவங்க எப்படியெல்லாம் இந்த விழாவை வந்து வெகு சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். I am good, I am great, I am the king of my life. ஸோ எங்களுக்கு என்னதான் இருந்தாலுமே தமிழ் பீப்புளோட சேர்றதுக்கு இல்லை பழகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம் அண்ட் வி லைக் ஹேவ் தட் ஒரு சின்ன எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் இல்லை, எனக்கு ஸ்னாப் சாட்டும் இல்லை. இருக்கிறவங்க எல்லாரும் மரியாதையா பழகுவாங்க. அந்த தமிழ் ஹிந்தி தான் தெரியணும்ன்றல இங்க இருக்கிறவங்களுக்கே நிறைய தமிழ் தெரியும். அதனால எல்லாருமே கோயிலுக்கு வரலாம். Lord Vishnu avatar, and we are so lucky to have Thakurji in our life. இருக்க ரீசன் வந்து என்னோட டாக்கூர்ஜி தான். இன்னைக்கு டாக்கூர்ஜினால தான் நாங்கள் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம், எல்லாரையும் சந்திச்சிருக்கோம். எல்லாருக்கும் இன்னைக்கு நீங்களும் வந்திருக்கீங்க. Thakur also helped the people who everyone helped to others. காலத்தில் பசங்களை நல்லா இருக்கணும், பசங்களை கரெக்டாக லைனில் போகணும், பசங்களை வந்து எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லா சீனியருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். நாட் ஓன்லி ஃபாதர் மதர், ஆல் த சீனியர் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி நல்லா பிஹேவ் பண்ணலாம். இங்கே வந்து இது ஜெயின் கோவில். இது ஆக்சுவலாக இது சங்கர் நகரில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த மலையோரத்தில் இருக்குது. ஆக்சுவலாக நார்மலாகவே இது 25th ஆனிவர்சரி இங்கே நடக்கிறது. எப்போதுமே வருஷம் இங்கே ரொம்ப ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. ஒரு 6000 பேர் இங்கே வருவாங்க. காலையிலேருந்து நைட்டு மட்டும் 6000 பேர் வருவாங்க. எல்லாருக்கும் மார்னிங்லேருந்து நைட்டு மட்டும் ஃபுட்டு தொடர்ந்து சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு ஒடிசி டான்ஸ் இருக்கும். யூபிலேருந்து வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அது ரெகுலராக வருவாங்க. அந்த டான்ஸுக்கே நிறைய பேர் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் எல்லோரும் வருவாங்க. இப்போ இங்கே வந்து மத்தியானம் வந்து கோல போட்டி நடந்தது. இந்த கோல போட்டியில் 43 பேர் இது பண்ணாங்க, கோலம் போட்டாங்க. இப்போ என்ன ஜட்ஜ்மெண்ட்டுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே எல்லாருக்கும் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். எல்லாருக்கும் ப்ரைஸ் உண்டு. பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அத்தனை பேருக்கு ப்ரைஸு 1 2 3 ப்ரைஸை தவிர்த்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க ப்ரைஸு. அது மாதிரி எல்லாருக்குமே ப்ரைஸ் உண்டு. அந்த ப்ரைஸ்க்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வந்துட்டுருக்கு. 15 வருஷமாக தொடர்ந்து வந்துருக்கோம். இங்கே இருக்க சங்கர் நகர் எல்லாரும் நிறைய பேர் இங்கே வருவாங்க. ஆக்சுவலாக மொழி மதம் இதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. அங்கே அவங்க ஹிந்தி தெரியுன்ற அந்த நாலேஜை காமிக்கவே மாட்டாங்க. எல்லாட்டையும் ரொம்ப நல்லா பழகுவாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மரியாதையாக பழகுவாங்க. அந்த தமிழ் ஹிந்தி தான் தெரியணுன்றல இங்கே இருக்கிறவங்களுக்கே நிறைய தமிழ் தெரியும். அதனால எல்லாருமே கோயிலுக்கு வரலாம். அது மாதிரி டெய்லி ஈவினிங்கில் பஜன்ஸ் நடக்கும். சண்டே வேணால் ஸ்பெஷல் பஜன் நடக்கும். அந்த ஸ்பெஷல் பஜனை யார் வந்தால் வந்து ஆட் பண்ணலாம். இங்கே அந்த சமையல் பண்ணும்போது அந்த பிரம்மச்சாரிகள் தான் சமையல் பண்ணுவாங்க. அதில் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. எவ்வரி சண்டே இந்த பஜன்ஸ்லாம் நடக்கும். ஸோ ரெகுலராகவே நாங்கள் மோஸ்ட்லி சண்டேஸ் வந்துட்டுருக்கோம். ஓகே, இன்னைக்கு 25th சில்வர் ஜூப்ளி இல்லையா இந்த ஸ்ரீ மந்திர் கட்டி, அது நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க? இன்னைக்கு நல்லா ஜாலியாக கொண்டாடுவோம். காலையிலேருந்து இங்கே தான் சுற்றிட்டு உட்காந்துருக்கோம், வீட்டுக்கே போகல. ஏன்னா சாப்பாடு கிடைக்கிறது இல்லை. மெயின் திங் வந்து சாப்பாடு கிடைக்கிறது இல்லை. இங்கே மோஸ்ட்லி கல்ச்சர் மார்னிங் வந்து ஒரு 200 பசங்க டிராயிங் காம்படிஷன் பண்ணாங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லேருந்தும் டிராயிங் காம்படிஷன் இது பண்ணாங்க. அந்த டிராயிங் காம்படிஷன் நடந்தது. அதே மாதிரி இப்போ வந்து அவங்க வந்து அந்த நான் சொல்கிறது அந்த மதம் பற்றி அவங்க மதத்திலேயே இருப்பான்ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் எல்லாருமே தமிழ் தான்.
நாங்கள் வந்து கோல போட்டியில் சேர்ந்துருக்கோம். அதனால் மத மொழி கடந்து இந்த ஒரு இது நடக்கிறது வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலாக. கண்டிப்பா மதம் இல்ல அப்படிங்கறத தாண்டி எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கறத வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே கத்து கொடுக்குது. ஸோ இங்க வந்து நீங்க தமிழ் கல்ச்சர் பேசிக்கா இல்லையா, இது வந்து ஒடிசி கல்ச்சர். ஆமாம், ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம கல்ச்சரோட அவங்க கல்ச்சர் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கேட்டால் அவங்கெல்லாம் தலைப்பை போத்திட்டு தான் வருவாங்க. நாங்கள் சாரி கட்டிட்டா நாங்கள் பின் பண்ணிட்டு வரோம், அவங்க தலைப்பை போத்திட்டு தான் வருவாங்க. அதே மாதிரி எல்லா கூடயும் ரொம்ப மிங்கிள் ஆவாங்க. அது வந்து இவங்க ஹிந்தி கிடையாது, அந்த இதுவும் கிடையாது, எல்லாரோடையும் அவங்க மிங்கிள் ஆகுவாங்க. எல்லாத்தையும் சின்ன வயசு பெரிய வயசு இல்லாமல் எல்லாருக்குமே ஜெயகுருன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ அவங்க கல்ச்சர்ல இருந்து நம்மளுக்கு கத்துக்கணும், நம்மளும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சிருது உண்டா? அதாவது பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும். இந்த வயசுல இந்த கால பசங்கள்லாம் வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுல வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்கும் ஜெயகுருது தலை வணங்கி சொல்லுவாங்க. அந்த மரியாதை ரொம்ப பிடிச்சிருக்கும். அது அந்த நம்ம கல்ச்சர் வந்து அந்த கல்ச்சர் நம்ம பசங்களுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். வேற ஒன்றும் இல்லை. You are looking so pretty. ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த ஒயிட் அண்ட் ரெட்ல. இது உங்களோட ட்ரெடிஷனலா? Yeah, because எங்க டாக்கூர்ஜி பெங்காலி இது, so we like representing our culture. ஓகே. எங்களுக்கு குருஜி பத்தி ஒரு நல்ல வார்த்தை, ஒரு 4 வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா தமிழ் பீப்புள்ஸ்க்காக? Actually இப்போ நம்ம எதுக்கு why we should follow a guru in our life is that இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம ரிலீஜியஸ்னா இப்போ டெம்பிளில் பார்ப்போம்னா எல்லாம் தாத்தா பாட்டி பெரியவங்க தான் எப்பவுமே போவாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஃபுல்லாக அங்கே லைஃப் ஒரு ஃபுல் கர்மம் அங்கே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, தென் they are going to God. பட் அவர் திங்கில் என்ன இருக்குன்னா பீயிங் அண்ட் பிகமிங். எங்களுக்கு எல்லாரும் நல்லா இருந்தா அப்புறமா தான் we can live good, we can be good. So இப்போ one example, சின்ன எக்ஸாம்பிள். இப்போ உங்களுக்கு நான் இப்போ நீங்க பெங்களூருக்கு ட்ரிப் பிளான் பண்ணிருக்கீங்க, ஓகே? ஸோ வித்வுட் எனி கைட் ஆர் எனி திங் நீங்க போயிட்டு சுத்திட்டு வரீங்க. while returning I am giving you that guide and the map. Is that any use for you in the life? Nothing. No, right? So that is why we, the youth of Satsang, are following our Guru. Whatever he has said, we take Diksha, the Naam which he has given, we recite that, and also we follow 3 principles. That is Jajan, Jajan, Ishwati. Jajan means what? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் எது நல்லது, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்களுக்கு எது நல்லது எது கரெக்டு எங்களுக்கு தெரியும். அப்புறமா ஜாஜன், இப்போ நம்ம இப்போ சார்ஜ் ஆயிருக்கோம்னா நம்ம பக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்க அங்களுக்கு சார்ஜ் பண்ணுவோம். இஷ்டவத்தின்னா காலையில ஏஞ்சும் போது ஒரு எங்க சாமிக்கு, எங்க குருக்கு, எங்க சாமிக்கு எங்க கிராட்டிடியூட் கொடுப்போம். பிகாஸ் லைஃப்ல ஒரு லைக் இப்போ எல்லாரும் ஒரு மைண்ட்ல கலியுகல ஈகோ தான் இருக்குது. ஐ ஆம் குட், ஐ ஆம் கிரேட், ஐ ஆம் த கிங் ஆஃப் மை லைஃப். ஸோ தட் இஸ் வாட். இப்போ நம்ம தட் காலையில் எழுந்து ஃபர்ஸ்ட் தாட்டே இது இருக்கு, தட் மை லைஃப் இஸ் ஒன்லி டெடிகேட்டட் டு தாக்கூர்ஜி அண்ட் ஐ ஆம் லிவிங் ஃபார் ஹிம். தென் தட் ego goes and I can live for me and my family and I will become a perfect person in the society. அதோட மெயின் ரீசனே வந்து லைக் இட்ஸ் த மெயின் ரீசன் இஸ் டாக்கூர் ஒன்லி. பிகாஸ் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்ததால, அவங்க எங்கள் அப்பா டாக்கூர்ஜியோட பக்தராக இருந்ததால தான் எனக்கு டாக்கூர்ஜி நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ லைக் டாக்கூர்ஜி தான் என்ன வந்து அவர் வழியில் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ லைக் டே டு டே லைஃப்பில் நமக்கு நிறைய டைம் இருக்காது. வி ஆல் ஆஃப் ஜாப்ஸ், எஜுகேஷன் எல்லாமே நமக்கு முக்கியம். ஆனால் ஐ திங்க் தட் மெடிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டாக்கூர்ஜி டெய்லி சொல்லியிருக்காங்க காலையில் ஒரு ப்ரேயர் பண்ணணும், அதுக்கப்புறம் மெடிடேட் பண்ணணும் 5 minutes அப்படின்ற மாதிரி. அதில் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிச்சிருக்கோ கண்ணை மூடிட்டு அவங்கள ஜபிங்க. ஸோ மைண்ட் கிளியர் ஆகும், நம்ம லைஃப்பை வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகும். எல்லாம் நாட் ஜஸ்ட் இன் லைக் பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ த மெயின் ரீசன் அண்ட் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை பேரண்ட்ஸ் ஒன்லி. அண்ட் இங்கே வந்து இந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா லைக் எவ்ரி ஒன் இஸ் வெரி ஹெல்பிங். இப்போ ஏன்னா we are from ஒடிசா. இப்போ எங்களுக்கு என்னதான் இருந்தாலுமே தமிழ் பீப்புளோட சேர்றதுக்கு இல்லை பழகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். அண்ட் we like have that ஒரு சின்ன எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் இருக்கும். லாங்குவேஜ் பேரில் நிறைய பேருக்கும், ஈவன் எங்கள் பேரண்ட்ஸ்க்கே வந்து நிறைய பேருக்கு வந்து ஃப்ளூவெண்ட்டாக தமிழில் பேச மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கம்யூனிட்டியால் லைக் we are together a joint family மாதிரி. ஸோ என்ன நடந்தாலுமே we help each other. ஸோ சோகத்துலேயுமே கூட இருப்போம், சந்தோஷத்துலேயுமே இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லாருமே கூட தான் இருக்கும். ஸோ யா, ஸோ எனக்கு ஒரு பெரிய லைக் ஒரு அந்த சொல்லுவாங்களா ஒரு
டோர், ஒரு கோல்டன் டோர் மாதிரி. ஸோ எனக்கு வந்து அப்படிதான் இருந்தார் தாக்கூர்ஜி. நிறைய வந்து நான் கஷ்டத்துல இருக்கும் போதும், யாரும் எனக்கு இல்லாத போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கூட எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இன்டைரக்டா வந்து நிறையவே வந்து அவர் நிறைய இண்டிகேஷன்ஸ் கொடுப்பாங்க எனக்கு. எனக்கா நிறைய இன்ஸ்டிங்க்ட் வரும், இது பண்றது கரெக்ட், இது பண்றது ஒரு கட் ஃபீலிங்னு இருக்கும்ல, அது நிறைய விஷயத்துல இருந்திருக்கு எனக்கு. ஸோ ஐ பிலீவ் இட்ஸ் டியூ டு மை தாக்கூர்ஜி ஒன்லி. ஸோ எப்படி ஃபீல் ஆகுது? நீங்க இப்போ ஒடிசால இருக்க மாதிரி இருக்கா இல்ல சென்னை மாதிரி? We are born and brought up in Chennai and we love Chennai Mandir only. We feel it is our second home and we love Chennai Mandir. Even if it is not வந்து ஒரு புது இடத்துக்கு போற மாதிரி இருக்கும். அது வந்து எங்க சொந்த ஊரு, சொந்த வீடு மாதிரி இருக்காது. எங்களுக்கு இந்த சென்னை, இந்த கோவில், எங்க கோவில், எங்க ஊரு, எங்க வீடு, chance இல்ல. சென்னை. ஸோ யூ லவ் சென்னை. சென்னை ஃபுட் எது ரொம்ப பிடிக்கும்? இட்லி சாம்பார். உங்களுக்கு? ரச சாதம். ரசம் சாதம். சூப்பர். புளி சாதம். I like Madurai sweet dish, that is jigardanda. சூப்பர். சான்ஸ். அப்ப நீங்க பக்கா சென்னை. தமிழ் கேர்ள்ஸ் தான் நாங்க. சூப்பர். எனக்கு தயிர் சாதம் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு டால் ரைஸ் பிடிக்காது. சூப்பர். அப்ப சீக்கிரமா வந்து நானும் ஜாயின் ஆயிடுறேன். ஓகே. Thank you so much. ஜெய் குரு. வணக்கம், உங்க பேர் என்ன? என் பேர் சொனாலி. சோனாலி. நல்லா இருக்கு, நேம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இந்த சத்சங் வந்து நீங்க எப்போ ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஜாயின் ஆகி இதுல ஒரு எப்போ பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் ஆக்சுவலி என் ஃபேமிலியில் சின்ன வயசுலேருந்தே தாக்கூர் பற்றி சத்சங்கில் ஃபுல்லாக இன்வால்வாக இருந்தோம். லைக் நான் பிறந்ததுலேருந்து என் வீட்டில் எப்பயுமே இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுவாங்க, டெய்லி மந்த்ர ஜப்பம் பண்ணுவாங்க, எல்லாமே டெய்லி ப்ராக்டிஸ் நடக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி லைக் ஒரு இந்த தாக்கூரை ஃபாலோ பண்ணால் எனக்கு ஒரு டிசிப்ளின் லைஃப்பில் வாழ எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. லைக் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், எனக்கு ஃபோக்கஸ் பண்ண ரொம்ப முக்கியம். நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நான் இப்போது என்னோட செகண்ட் இயர் பிஇ பண்ணுறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸில். ஓகே. ஸோ ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஓகே கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, நமக்கு கமிட்மெண்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட மைண்ட் வந்து இந்த டிவோஷனலை தேடி போகும். அது வரைக்கும் நம்ம லைஃப் என்ன இருக்கும், டெய்லி என்ஜாய் பண்ணணும், லைக் இன்ஸ்டால ரீல் பண்ணுவாங்க, டீனேஜர்ஸ் அப்படி தானே இருப்பாங்க, மூவி போவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை தாண்டி நீங்க எப்படி இந்த லைஃப்ல இவ்வளோ இன்வால்மெண்ட்டோட இருக்கீங்க? எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் இல்லை, எனக்கு ஸ்னாப் சாட்டும் இல்லை. ஸோ இட்ஸ் நாட் தட் லைக் எனக்கு இது வேணான்னு இல்லை, பட் எனக்கு அது லைக் ஒரு ஃபோக்கஸ் தான் எனக்கு இருக்கணும்னு தோணுச்சு. அதனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். லைக் அது இவ்வளோ சோஷியலைஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை வரல. என் ஃபேமிலியோட இருக்கணும், என் கடவுளோட இருக்கணும், எனக்கு அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் அவ்வளோவா சோஷியல் மீடியாலாம் நான் யூஸ் பண்ணல. ஓகே. ஸோ இப்போ இந்த கடவுள் கிட்டக்க நீங்க பர் டே எவ்வளோ மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க? டெய்லி மார்னிங் நாங்கள் ஒரு 15 minutes ப்ரேயர் அண்ட் மெடிடேஷன் பண்ணுறோம். ஈவினிங்கும் அதே மாதிரி சேம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இட்ஸ் சண்டே வந்து லைக் எல்லா சண்டேவும் இங்கே கோயிலுக்கு வருவோம். அப்போது ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு ப்ரேயர் நடக்கும், பஜன் கீர்த்தன் எல்லாரும் கேதர் ஆகி எல்லாம் ப்ரேயர் பண்ணுவோம். அது ஒரு ஜாலி மூமெண்ட் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ சாட்டர்டே பார்ட்டி மாதிரி உங்களுக்கு சண்டே இந்த சத்சங் விஹார் வர்றது அது வந்து ரொம்ப லைக் எல்லாரும் கேதர் ஆகி ஒரு இதுவே லைக் சேர்ந்து பண்ணுறதுனால அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி வளர்றது வந்து ஃப்யூச்சருக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி டீனேஜ் பசங்க கிட்ட இருந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதோட லைக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இது வந்து லைக் எங்களுக்கு எப்படி கைண்டாக இருக்கணும், ஒரு லைக் ஒரு டீனேஜர் எப்படி கைண்டாக இருக்கணும், எம்பத்தட்டிக்காக இருக்கணும், அதெல்லாம் எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. First, I have to say who is Thakur. Like Thakur, Sri Thakur Anukul Chandra has taken birth in this Kalyug. Is none other than Lord Vishnu avatar, and we are so lucky to have Thakurji in our life. Our life become more beautiful when we got initiated. Everybody will, their life will be so beautiful. And the principle of Sri Thakur Anukul Chandra is love for the Lord. We have to love our God, our beloved God. And the ideology Thakurji is like being and becoming. How we can achieve our path, how to like develop our future in a good way, in a good truth way, like in a straight way. So for everybody, for everyone, we have to get initiation of Sri Thakur Anukul Chandra, because in this Kalyug we are facing so many problems in our life, and for overcome all these problems we have to like attach or follow our one guru in our life. We have to attract, we have one circle, one center in our life, and that is Sri Thakur Anukul Chandra. So glad to talk with you in this event,
Thank you so much. Thakur born on Devgur Pavana. We are always we have to do Ishtabuti in daily. We have to do Ishtabuti So you also do daily Ishravati, morning and evening? Very nice. Okay. and morning 8:30 or 9 o'clock we have to do puja. Evening also 6 o'clock to 5:30 we have to do puja. Okay. Yeah, we are all are praying here Thakur and Thakur also help the people who everyone help to others. Hi ma'am. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. பிரியா, எங்க இருந்து வரீங்க? பெரம்பூர். பெரம்பூர்ல இருந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கீங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இருக்கீங்கன்னா அதுக்கு ரீசன் நீங்க என்னவா நினைக்கிறீங்க, என்னெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க, உங்க லைஃப்ல என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கறது மட்டும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற ரீசன் வந்து என்னோட டாக்கூர்ஜி தான். இன்னைக்கு டாக்கூர்ஜினால தான் நாங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கோம், எல்லாரையும் சந்திச்சிருக்கோம். எல்லாருக்கும் இன்னைக்கு நீங்களும் வந்திருக்கீங்க. நிச்சயமா. ஸோ அதனால வந்து டாக்கூர்ஜியோட இன்னைக்கு வந்து இந்த கோயில் ஓப்பனிங் ஆகி 25th சில்வர் ஜூப்ளி. ஸோ அதனால நாங்கள் எல்லாரும் நம்ம செலிப்ரேஷன் பண்றோம். ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு அக்கத்து பக்கத்து எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் இந்த செலிப்ரேஷன் பண்றோம். ஓகே. ஸோ இதில் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன நீ யாரு நான் யாரு இல்லை, எல்லாரும் ஜாயின் ஆகிருந்து எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுறது தான் இந்த உற்சவம். நைஸ். அது மாதிரி தான் காலையில இருந்து இனம் மதம் பேதம் எதுவும் இல்லாம எல்லா மதத்தினரும் இங்க நாங்க பார்க்க முடியுது. இந்த சத்சங்ல நிறைய பேர் வந்து விசிட் பண்றாங்க, டிவோட்டிஸா இருக்காங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ப்ரெசியஸ் டைம்ல வந்து நீங்க எங்க கூட ஷேர் தேங்க்யூ ஸோ மச். பண்ணிட்டு. உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து இது 3rd விசிட். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. Thank you எனக்கு so ஃபர்ஸ்ட் much. ஆஃப் ஆல் வந்து எனக்கு தெரியல இவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அந்த கியூரியாசிட்டியாலேயே இப்போ நான் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் தென் த காட் பிளஸ். நான் இன்னைக்கு தாகூர்ஜியோட டாக்குமெண்ட்ரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எஸ், நிச்சயமா இதே மாதிரி வந்துகிட்டே இருங்க. நிச்சயமா. இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து 25th இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சத்சங் பிஹாரில். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டாக்கூர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து த்ரூ அவுட் இந்தியா ஒரு அரௌண்ட் மோர் தென் 5000 சென்டர்ஸ் இருக்குது. சத்சங் வந்து நம்மளுக்கு எப்படின்னா நம்ம வந்து ஃபைன் டியூன் ஆகி நாங்கள் வந்து வந்துட்டு இருக்கோம். பிரின்சிபல் லைஃப் நம்ம எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும். இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பசங்களாம் இப்போ எப்படி இருக்காங்கன்னா நாங்கள் வந்து பிரின்சிபல் லைஃப் மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம பசங்களை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நாங்கள் இன்னைக்கு இப்போ நாங்கள் வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கே மேனுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் ஹியூமன் பீயிங், பட் நாங்கள் வந்து கரெக்டான ஹியூமன் பீயிங் கிடையாது. சத்சங் அக்செப்ட் பண்ணிவிட்டு டாக்கூர் அக்செப்ட் பண்ணிவிட்டு டாக்கூர் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நம்ம வந்து நம்ம லைஃப் மெயின்டைன் பண்ணோம், எப்படி நம்ம பசங்க வந்து நம்ம வந்து எப்படி காலையில் நாங்கள் வந்து தீக்ஷா எடுக்கிறதுக்கு அப்புறம் ஒரு இனிஷியேஷன் இருக்கும். ஒரு 15 minutes 10 minutes நம்மளுக்கு வந்து ஒரு மந்திரம் கொடுப்பாங்க. அது மந்திரம் வந்து ஒரு 2 லைன் நம்ம சொல்லி காலையில் வந்து நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம பசங்களை நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து நம்ம எப்படி இந்த மாதிரி இருக்கணும். சப்போஸ் நான் வந்து ப்ரேயர் பண்ணுறேன், நான் ப்ரேயரை முடிக்கிறதுக்கு அப்புறம் பையன் கூட என்னையே பார்த்துட்டு அவரே ப்ரேயர் பண்ணுவார். அவரே வந்து இல்லை இந்த மாதிரி நாங்கள் வந்து இருக்கணும்னு சொல்லி பையன் பார்ப்பாரு. நான் வந்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு வந்து நான் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன்னா அவர் வந்து நம்மளுக்கும் கூட நமஸ்காரம் பண்ணுவார். மெதுவாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து கரெக்டாக நம்ம இது லைனில் வந்து ஃபாலோ ஆகிடுவார். சரி, என் அப்பா வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு, ஸோ நாங்கள் வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி கரெக்டாக நம்ம காலையில் நம்ம ஏந்திட்டு நம்ம பூஜா பண்ணணும். டாக்கூர் பற்றி நம்ம வந்து ரெஸ்பெக்ட் இது பூஜா பண்ணிவிட்டு டாக்கூர் என்ன சொல்லியிருக்கோம் அது லைனுக்கு நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி போயிட்டே இருப்போம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் பசங்க வந்து மெதுவாக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்துட்டு இல்லை அப்பா அம்மா எப்படி இருக்காங்க நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாக்கே அம்மாக்கே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மெயினாக வந்து நாங்கள் எப்படி இருப்போம் மெதுவாக வந்து நம்ம பசங்க கூட அப்படியே நல்ல லைனுக்கு வந்துட்டு இன் ஃபியூச்சரில் கூட அவங்க தே வில் ஹாவ் எ பிரைட் ஃபியூச்சர் அவங்க பண்ணுவாங்க. நாங்கள் கூட நான் ஓகே இன்றைக்கி அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து அட்லீஸ்ட் நம்மளுக்கு நம்ம ஏஜ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு நம்ம பசங்க வந்து கேட்பாங்க, சரி ஆமாம் என் அப்பா வந்து எப்படி இருக்கு, நான் வந்து அப்பாவுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லா சீனியருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ நான் இது வந்து ஒரு சொல்லிக் கொடுக்குறதே மாதிரி இருக்குது. பசங்களா இன்னும் இப்போ காலத்தில் பசங்களா நல்லா இருக்கணும், பசங்களா கரெக்டாக லைனில் போகணும், பசங்களை வந்து எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லா சீனியருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். நாட் ஓன்லி ஃபாதர் மதர் ஆல் த சீனியர் பீப்புள் தோஸ் வரல அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் நல்லா பிஹேவ் பண்ணணும். இதான் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மெயினாக வந்து இன்னொன்று சத்சங்கில் நம்மளுக்கு என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து கரெக்டாக இது வந்து நாங்கள் இது நம்ம சொல்லி கொடுத்தா ஒரு 2 லைன் ஒரு 2 மந்திரம் இருக்குது. அது 2 லைன் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே சாண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்.
சத்தங்க நாம் அதை பண்ணனா வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கூட பிரைட் ஃப்யூச்சர் ஆகும். ஃபைனான்சியலி நாங்கள் வந்து நல்லா இருக்கோம், ஹெல்தி வைஸ் நாங்கள் வந்து நல்லா இருப்போம். அதை நம்ம டாக்கூருக்கு வந்து எப்போவுமே வந்து அதை ட்ரஸ்ட்டே இருக்கணும் டாக்கூர் மேலே. டாக்கூருக்கு வந்து நாங்கள் வந்து லைட்டாக குஞ்சு பிடிச்சா டாக்கூர் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பிடிச்சி வச்சுருப்பாரு. ஸோ அப்போ என்னன்னா இது வந்து குருஜி நம்மளுக்கு, நாங்கள் வந்து குருஜிக்கு எப்போவுமே டாக்கூருக்கு கூப்பிடுவோம். இங்கே வந்து நம்ம அந்த மாதிரி ஒன்றும் தர்மம் கிடையாது, எல்லாரும் வரலாம். இதில் குருஜி நாங்கள் வந்து இது சத்சங் பேரில் பார்த்தீங்கன்னா குருஜி ஸ்டாச்சு நம்ம வச்சுருக்கோம். அதனால் ஆல் ஆர் வெல்கம், நாங்கள் எல்லோரும் கூப்பிடுவோம், வாங்க டாக்கூர் பேச இங்கே எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக லைனுக்கு வந்துடுங்க, ஃபாலோ ஆகிடுங்க. உங்கள் பசங்க கூட அப்படியே நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி. அது மெயினாக இன்னொன்று வந்து சாக்கூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் நம்ம இது மந்திரம் வந்து எப்போவுமே நீங்கள் சாண்ட் பண்ணால், இப்போ லைஃப்பில் நம்ம வீட்டிலேருந்து வெளியே போனால் நம்ம வந்து வீட்டுக்கு வருவோமா இல்லையா நம்ம சொல்ல முடியாது. பட் இதே நீங்கள் திக்ஷா எடுத்துட்டீங்க, இது இனிஷியேஷன் எடுத்துட்டீங்க, டாக்கூருக்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. என்றைக்கு வேறு இல்லைன்னா நம்ம டாக்கூர் இருக்காங்க, நம்ம குருஜி இருக்காங்க, ஹீ வில் டேக் கேர் ஆஃப் அஸ். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம வெளியே போகலாம். அட்லீஸ்ட் சரி ஓகே இன்னைக்கு ஈவினிங் கூட நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மாதிரி. ஸோ டாக்கூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இஷ்டபூர்த்தி பண்ணுங்கள், நீங்கள் கரெக்டாக நான் சொல்ல மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், மந்திரம்லாம் இது ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்து யாருக்குமே இது வந்து மெயின் திங் என்று சொல்லியிருக்காங்க. இது ஆக்சிடென்டல் டெத்து, தட் மீன்ஸ் டெத் பை நாட் டியூ டு ஆக்சிடென்ட், பை ஆக்சிடென்டலி. இது வந்து கண்டிப்பாக பிஃபோர் ஏஜ் கம்ஸ் லைக் 30, 35 இயர்ஸ், 45 இயர்ஸ், 40 இயர்ஸ்ல ஆயிடுச்சுன்னா அது அவங்க ஃபேமிலிக்கு என்ன ஆகும், அவங்க பசங்களுக்கு என்ன ஆகும், அவங்க ஒய்ஃபுக்கு என்ன ஆகும், அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன ஆகும். அதனால டாக்கூர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இது 2 மந்திரம் நீங்கள் நல்லா எப்போவுமே நீங்கள் சாண்ட் பண்ணுங்கள், இது கரெக்டாக லைனில் இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் ஒரு நல்ல லைஃபு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம், ரன் பண்ணலாம், உங்களுக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. டாக்கூர் வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க, இது ஆஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து எப்போவுமே சத்சங்க நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும், சத்சங்க டெம்பிள் வாங்க, நம்ம சத்சங்க வந்துட்டு நம்ம டாக்கூர்ஜிக்கு அக்செப்ட் பண்ணுங்கள். டாக்கூர்ஜி வந்து நல்லா எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி க்ரோ பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாட் ஓன்லி ஹெல்தி வைஸ் ஆர் ஹெல்தி ஏஜ் பீஸ்ஃபுல் லைஃப் நீங்கள் பண்ணலாம். இப்போ காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வந்து எல்லோரும் வந்து நல்லா சம்பாரிச்சிருக்காங்க. தே ஆர் மேபி ஏர்னிங் 1 lakh, 2 lakh, 5 lakh, 10 lakhs. பட் அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் லைஃப் கிடையாது. பீஸ்ஃபுல் லைஃப் இப்போ வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வீட்டில் வேணும். அதனால நீங்கள் வந்து இது சத்சங்கில் வந்துட்டு இது நம்ம வந்து குருஜிக்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் நம்ம வந்து பண்ணலாம். எப்போவுமே நம்ம அதை சாண்ட் பண்ணோம், வீட்டில் வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், அது எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. எப்படி நம்ம வந்து போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி இப்போ பசங்களை நம்ம வந்து நல்லா வாழ்ந்துட்டு போகலாம், எல்லாருக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம வந்து பேசும்போது நம்ம பேச்சு கூட அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கணும். அதே வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்ம வந்து கற்றுக்கணும் அதில். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லோரும் வந்து ஒரு லைக் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துல நம்ம எப்போவுமே சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கலாம். ஸோ நான் வந்து த்ரூ திஸ் நியூஸ் சேனல் நான் வந்து எல்லாருக்கும் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் ப்ளீஸ் நீங்கள் வந்து வாங்க, இங்கே எதுவுமே தர்மம் கிடையாது, எல்லாரும் வெல்கம். நீங்கள் வாங்க, சத்சங் மந்திர் வாங்க, டெம்பிள் வாங்க, வந்துட்டு நம்ம குருஜி சொன்னால் அது வந்து நம்ம அது 2 லைன் மந்திரம் சொல்லியிருக்காங்க, அதை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். ஒரு கரெக்டாக லைஃப் நம்ம வந்து எப்படி நம்ம போயிட்டே இருக்கலாம், அது லைஃப் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம், எப்படி நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி நாங்கள் வந்து ஒரு நல்லா ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம், அதில் அந்த சொல்லிக்கோங்க, அதை நம்ம கற்றுக்கோங்க. ஒரு டெஃபினெட்லி இன் அவர் ஃபியூச்சர் வில் ஹாவ் எ வெரி பிரைட் ஃபியூச்சர் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். நீங்கள் இங்கே வரீங்களான்னா நம்ம வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ மை ரிக்வெஸ்ட், யூ ப்ளீஸ் கம் அண்ட் ஹாவ் எ குட் லைஃப் இன் ஃபியூச்சர் பை அக்செப்டிங் அவர் Sri Thakur, and you please come to Satsang Bihar. Thank you.